அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, 13வது இரவு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரான் சஹபார், பந்தர் அப்பாஸ், குசும் ஐலண்ட் போன்றவற்றில் தாக்குதல்களை எதிர்கொண்டு இருக்கிறது. பல மனிதர்கள் சேதாரம் என்று ஒன்றுமில்லை. ஆனால் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய கட்டுமானங்கள் அழிந்திருக்கின்றன. ஆனால் ஈரான் திருப்பி தாக்குதல் என்று சொன்னால், நேற்று அமெரிக்காவின் அழிவு காலம் என்று சொன்னால் அது மிக ஆகாது. முதலில் தாட் என்று சொல்லக்கூடிய மிசில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஜோர்டானில் இருந்ததை முற்றாக தகர்த்து இருக்கிறார்கள். அது ஒரு தாடு மிசில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது தாடு வான்வெளி தடை 1.8 பில்லியன் டாலர் விலை உள்ளது. அது முற்றாக அளிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது 1.2 பில்லியன் இதில் உள்ள பேட்ரியாட் பேட்டரி 9 எண்ணம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று மட்டும் பல பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏதோ ஜோர்டான் ஈரானிலிருந்து மிகவும் தூரத்தில் இருக்கிறது, அதனால் ஜோர்டான் வரைக்கும் தாக்குவதும், தன்னுடைய ஏர் டிஃபென்ஸை முறித்து கொண்டு தாக்குவதும் ஈரானுக்கு கஷ்டம் என நம்பிய நமது அமெரிக்க படைகள், அமெரிக்க அறிவாளிகள் ஜோர்டானில் எல்லா தளவாடங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதில் முவாவ் என்று சொல்லக்கூடிய அந்த தளம்தான் நேற்று பெரிய அளவில் தாக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இனி அந்த தளத்தை எதற்கும் பயன்படுத்த முடியாது என்று ஆதென்டிசிட்டியை வெரிஃபை பண்ண ஏரியல் சர்வே சொல்லுகிறது. நான் ஏற்கனவே உங்களிடத்தில் எகிப்தை சார்ந்த EGYOSINT என்று ஒரு சேட்டலைட் இமேஜை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த சேட்டலைட் இமேஜ் தான் நேற்று சொல்லியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த தாட் மிசில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போன்றவற்றை தாக்கியதில் அமெரிக்கா இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறது என்று. அடுத்தது US ஏர் எக்ஸ்பீடிஷனரி விங் அண்ட் thousands ஆஃப் அமெரிக்கன் பர்சனல் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள், தப்பி ஓடி இருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள் என்றுதான் அதை சொல்ல முடியும். அப்போ இந்த இடங்களெல்லாம் நேற்று வாங்கின அடி பெரிய அடியாக இருக்கிறது. அது இதுவரைக்கும் அமெரிக்கா ஒரு 18 பேரை தான் இறந்ததா ஒத்துக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நேற்று உள்ளதே நூற்றுக்கணக்கில் இருக்கும் என்பது இந்த சோர்சஸ். அது என்ன சொல்லாங்கன்னா, ஈரான் தாக்குனதெல்லாம் சொல்லும்போது நாங்கள் இண்டிபெண்டாக வெரிஃபை பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க. நேற்று 2 தகவல் வந்தது, ரெண்டும் ஆதென்டிசிட்டி வெரிஃபைடு என்று சொல்லி சேட்டலைட் இமேஜஸையும் காட்டுறாங்க. நீங்கள் மற்ற இதுகள்லையும் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி CAS ISIR ஏர்கிராஃப்ட் ஹேங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய இதையும் அடித்திருக்கிறார்கள். ட்ரோன் ஹேங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்ஸ் வைத்து அங்கு ட்ரோன்ஸை ஏவுகின்ற தளங்களையும் அடித்திருக்கிறார்கள். ட்ரூப் பேரக்ஸ், அதாவது இராணுவ முகாம்கள், இராணுவத்தினர் தங்கியிருந்த முகாம்களும் தாக்கப்பட்டு இருக்கிறது. MQ-9 இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட MQ-9 ஈரான் தாக்கி இருக்கிறது. அப்போ MQ-9 நேற்று 11ன்னு சொல்றாங்க. நேற்று மட்டும் பல பில்லியன் டாலர் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது பெரிய நஷ்டம் வந்ததுனால அமெரிக்காவினுடைய பென்டகன் உடனே என்ன செய்யணும், இந்த இதை பற்றினா நாங்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறோம், ஜோர்டானில் எவ்வளோ நஷ்டம் வந்துட்டு. நேற்றே நான் சொன்னேன், ஜோர்டான் அரசாங்கத்தை ட்ரம்ப் சாடுறான், என்னடா எங்க இராணுவத்தை நீ காப்பாற்ற முடியல அப்படின்னு.
நீ காப்பாற்று, நீ எங்கள்கிட்ட கமாண்டை கொடுத்துருந்தா நாங்கள் காப்பாற்றிருப்போம்னு இல்லை, ரகசியமாக நீ வைத்திருந்த எல்லா தளங்களையும் கண்டுபிடித்து துல்லியமாக தாக்குகிறது ஈரான். அடுத்தது நம்ம கத்தரில் ஒரு ஃபேமஸ் கமாண்ட் சென்டர் உண்டு பாருங்க அமெரிக்காவுக்கு, அல் உதைத். அல் உதைதுல இருந்து நேற்று இராணுவ வீரர்கள் தப்பி ஓட்டம். அங்கதான் பி-2 பாம்பேஸ், பி-52 பாம்பேஸ்லாம் அங்கதான், அந்த மாதிரி விமானங்களை எல்லாம் அங்கதான் வச்சிருக்காங்க. அவற்றையும் தாக்கி இருக்கிறார்கள். எத்தனை விமானம் தாக்கியதுங்கிறத சொல்லலை, ஆனா அவற்றின் அதை அமெரிக்கா எவாக்குவேட்டட் கத்தர்ல இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது, தானாகவே வெளியேறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அது அந்த இராணுவ வீரர்களுக்கு அது ஒரு பெரிய பேரடைஸா இருந்தது. கத்தர்ல 10,000 பேர் இருந்தாங்க. அல் உதைத் ஏரியால அவங்க ஒரு பெரிய உல்லாச பிரியை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். அதனால நேற்று ஏற்பட்ட இழப்புகளை யூஎஸ் ட்ரூப்ஸ் ரேனவே என்ன சொல்லிக்கிட்டு என்ன சொல்லாங்கன்னா, பேரடைஸ் லாஸ்ட் ஃபார் யூஎஸ் ட்ரூப்பர்ஸ், அமெரிக்க படைகளுக்கு சொர்க்கம் அளிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது ஒரு பெரிய ஆராய்ச்சி அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் சொல்லுகிறது. அதாவது ஜோர்டான்லையும் சரி, குவைத்திலையும் சரி, பஹ்ரைன்லையும் சரி, நேற்று கத்தர்லையும் சரி, இவ்வளவு துல்லியமாக நமது இராணுவத்தினர் வந்து இருந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது வெறும் ஈரானுடைய வேலை இல்லை, ரஷ்யாவும் இதுக்கு உதவி செய்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய இதை வச்சு தான் தாக்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நம்ம கத்தர்ல இருந்த சிஐஏ ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவின் மத்திய உளவுத்துறையின் பல அலுவலகங்கள் குறிப்பாக தாக்கப்பட்டு இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, பஹ்ரைன், கத்தர், ஓமன், ஜோர்டான் இங்க உள்ள சிஐஏ அலுவலகங்களும் பிரிசிஷன் அட்டாக்ல நடந்திருக்கு. இது ஒரு நம்ம ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும். இல்லை எந்த அளவுக்கு ரஷ்யா உதவி செய்திருக்கிறது. ஏன்னா ரஷ்யா உதவி செய்யாமல் இவ்வளவு துல்லியமான தாக்குதலை ஈரான் நடத்த முடியாது என்று அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அது நடந்திருக்கிறது. அடுத்தது ரஷ்யா ரஷ்யா ஓப்பனா ஈரானுக்கு ஒரு ஆன்டி ஜாமிங் சிஸ்டத்தை சப்ளை பண்ணிருக்கு. அதாவது இந்த தாக்குதல் வரும்போது அந்த மிசில்களை ஜாம் பண்ணி செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய சில கருவிகளை அமெரிக்கா கொடுத்துருக்கிறது. அது ஜாம் பண்ண, அது செயல்பட விடாமல் ஆக்குவதற்கான கருவிகளை ரஷ்யா கொடுத்துருக்கிறது. அதை ரஷ்யா ஒத்துக்கிடுது, நாங்கள் அதை முதல்ல கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு ஒத்துக்கிடுது. அதனால இப்போ ரஷ்யாவையும் சேர்த்து வம்புக்கு இழுக்கிற ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது குவைத்தை பொறுத்த வரைக்கும் அபுதாலின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பார்டர்ல ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு பெரிய தீ பற்றி எரிந்திருக்கிறது. அந்த தீ அண்டர் கண்ட்ரோல் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது சவுதி அரேபியாவுக்கு நியூக்ளியர் இதை கொடுத்தது, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கொடுத்ததை, நியூக்ளியர் எக்ரிமெண்ட் போட்டதை நத்தையானுக்கு ஏதாவது குழப்பம் பண்ணியிருப்பான் போல தெரியுது. நீ அப்ரஹாம் அக்காடை ஒத்துக்கிட்டு இஸ்ரேலை அங்கீகரித்தால் மட்டும்தான் உனக்கு இந்த இது எடுபடும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நத்தான்கு எந்த முஸ்லீம் நாட்டிலையும் அணு ஆயுதத்தை நீ உருவாக்கினீங்கன்னா ஒரு அணு ஆயுத ரேஸுங்க அது இஸ்ரேலுக்கு தான் ஆபத்தா முடியும்னு சொல்லிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க என்னத்தையா அங்கே டெவலப் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் அடித்து அழிக்கும். இதுதான் நடக்கும். அடுத்தது ஜோர்டான்ல நடந்த தாக்குதல், அதனுடைய துல்லியத்தன்மை இதையெல்லாம் பார்த்துவிட்டு டெல்லவினுடைய மேயர் சொல்லியிருக்காரு, இனிமேல் நமக்கு மேலே தான் தாக்குதல் நடக்கும், அதனால நான் புது ஷெல்டர்ஸை யூதர்களுக்கென இஸ்ரேலிய மக்களுக்கென புது ஷெல்டர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது லெபனான் லெபனான்ல ஒரு ஹாஸ்பிட்டலை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி இருக்கிறது. ஆனால் லெபனான்ல பெரிய பின்னடைவு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த படைகள் அவங்களுடைய படைகள் நேராக இஸ்ரேலை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அதனால லெபனானை சுத்தம் பண்ற வேலையை ஹிஸ்புல்லாவே செய்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ ஹூத்திஸ் நேற்று 2 சவுதி அரேபியானுடைய ஆயில் டேங்கர்ஸை தாக்கியிருக்காங்க, அது எரிஞ்சிருக்கு. இன்னும் 6 டேங்கர்ஸு சுயஸ் கால்வாய் வழியா ரெட் சீக்கு இங்கே வர வந்தது, அப்படி வெளியில போயிட்டு
இங்க பாபுல் மண்டப் வழியாக ரெட்சி வழியாக சுயஸ் கால்வாய்க்கு போற இருந்த கப்பல்களும் திரும்பி போய்விட்டன இந்த அடியை பார்த்துவிட்டு. அடுத்தது ஈராக் பிரைம் மினிஸ்டரும் ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் பெகிஸ்கானும் தங்களுக்குள்ளால் எப்படி பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று பேசியிருக்கிறார்கள். அவர் இவ்வளவு நாளும் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்தவுடனே இங்கே ஈரானுடைய பிரசிடெண்ட் அவரை பார்க்க போயிட்டார். அதாவது அகார்ச்சியாக இருக்கட்டும், இன்னும் அந்த வெளிவிவகாரத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஐஆர்ஜிசியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை உடனேயே அது அமெரிக்காவோட ஒரு டிஸ்கஷன் நடத்தினா அடுத்த நாள் இவங்க போய் என்னென்ன பேசினாங்கிறத சரி கட்டு விட்டு வந்து விடுகிறார்கள். அடுத்தால அல் அக்ஸா பள்ளிவாசலில் நேற்று பெரிய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. அதில் 4200 பேர் கொண்ட இஸ்ரேலிய குழு ஒன்றை பென்கர் உள்ளே வழிநடத்தி சென்றிருக்கிறான். அதில் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதன் பிறகு அவனை துரத்தி அங்கு தொலை வந்தவர்கள் அடித்து விரட்டி இருக்கிறார்கள். எத்தனை பேர் தொழுதார்கள் என்பது இன்றைக்குத்தான் தெரியும். இணைந்திருங்கள். உள்ள தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.